ஹாய் ஹால் இன்னைக்கு நம்ம ப்ரிப்போசிஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் டைப்ஸ் பார்ப்போம். பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி வருது, டைமுக்கு ஏற்ற மாதிரி. பிளேஸ்னா இடம், டைம்னா நேரம், மூமெண்ட்னா நகர்வு, பர்பஸ்னா நோக்கம், மெத்தட்னா முறை, ரிலேஷன்னா பார்த்தீங்கன்னா உறவு, தொடர்பு, அந்த மாதிரியான வகைகளில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. பிளேஸுக்குரிய ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன், அது பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படின்ற அர்த்தம் தருது. ஆன்னா மேலே, அட்னா இல் இடத்தில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அண்டர்னா அடியில், ஓவர்னா மேலாக, அபோனா மேலே, பிலோனா கீழே, பிஹைண்ட்னா பின்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால், பிசைட்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில், பிட்வீன்னா நடுவில், அமங்னா மத்தியில் பலருக்குள் அப்படின்னு அர்த்தம் தருது. நியர்னா அருகில், இன்சைட்னா உள்ளே, நெக்ஸ்ட்னா பக்கத்தில், அவுட் சைட்னா வெளியே, அரௌண்ட்னா சுற்றி. நேரம் டைம் சம்மந்தப்பட்ட ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அட் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு முன்னாடி வரும். ஆன் பார்த்தீங்கன்னா நாளுக்கு முன்னாடி வரும். இன் பார்த்தீங்கன்னா மாதம் வருடத்துக்கு முன்னாடி வரும். பிஃபோர்னா முன்பு, ஆஃப்டர்னா பிறகு, டியூரிங்னா போது, சின்ஸ்னா இருந்து, ஃபார்னா கால அளவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ன்றது வரும். டைம் ப்ரிப்போசிஷன்ஸ். அன்டில் டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரை அப்படின்னு அர்த்தம் தருது. பைனா பார்த்தீங்கன்னா குல் அப்படின்ற இந்த டைமுக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பைன்றது பயன்படும். வித்தின்னா குள்ளாக. மூமெண்ட் நகர்வு ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டு நோக்கி, இன்டூனா உள்ளே, ஆன்டூனா மேலே, ஃப்ரம்னா இருந்து, அவுட் ஆஃப்னா வெளியே, ஆஃப்னா இருந்து விலகி, த்ரூனா பார்த்தீங்கன்னா வழியாக, அக்ராஸ்னா கடந்து, டுவர்ட்ஸ்னா நோக்கி, அவே ஃப்ரம்னா விலகி, அலாங்னா பார்த்தீங்கன்னா ஓரமாக. பர்பஸ் நோக்கம் ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்னா காக, பிகாஸ் ஆஃப் காரணமாக, டியூ டுவும் பார்த்தீங்கன்னா காரணமாக அப்படின்னு அர்த்தம் தருது. தேங்க்ஸ் டுவும் பார்த்தீங்கன்னா காரணமாக, ஃபார் த சேக் ஆஃப்னா நிமித்தமாக அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு வரும். மெத்தட் முறை, பைனா மூலமாக, வித்னா கொண்டு, வித்தவுட்னா இல்லாமல், வயானா பார்த்தீங்கன்னா வழியாக, யூசிங்னா பயன்படுத்தி. ரிலேஷன் ஆஃப்னா பார்த்தீங்கன்னா உடைய அப்படின்னு அர்த்தம் தருது. வித்னா உடன், அபவுட்னா பற்றி, ரிகார்டிங்னா தொடர்பாக, கன்சர்னிங்னா குறித்து, ஃபார் காக அப்படின்னு அர்த்தம் தரும். டூ இக்குன்ற அர்த்தம் தரும். இப்போ பார்த்தா எல்லா ப்ரிப்போசிஷன்ஸையும் வாக்கியத்தோட நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இடத்தை குறிக்கிற ப்ரிப்போசிஷன்ஸ். என் சாவிகள் என் பையில் உள்ளன. மை கீஸ் ஆர் இன் மை பேக். மைனா என்னுடைய, கீஸ்னா சாவிகள், ஆர்னா இருக்கின்றன, இன் பார்த்தீங்கன்னா இல் அப்படின்னு அர்த்தம் தரும். மைனா என்னுடைய, பேக்னா பை. தொலைபேசி படுக்கையின் மேல் உள்ளது. த ஃபோன் இஸ் ஆன் த பெட். ஃபோன்னா தொலைபேசி, ஈஸ்னா இருக்கிறது, ஆன்னா மேல், பெட்னா படுக்கை. நாங்கள் நுழைவாயிலில் சந்தித்தோம். வி மெட் அட் த என்ட்ரன்ஸ். அட் ஒரு இடத்துக்கு முன்னாடி வருது. வீனா நாங்கள், மெட்னா சந்தித்தோம், அட் த என்ட்ரன்ஸ்னா நுழைவாயிலில். என் காலணிகள் படுக்கையின் அடியில் உள்ளன. மை ஷூஸ் ஆர் அண்டர் த பெட். மை ஷூஸ்னா என்னுடைய காலணிகள், ஆர்னா உள்ளன, அண்டர்னா கீழே, அடியில் அப்படின்னு அர்த்தம் தருது. பெட்னா பார்த்தீங்கன்னா படுக்கை. கடிகாரம் கதவிற்கு மேலே உள்ளது. த கிளாக் இஸ் அபோவ் த டோர். கிளாக்னா பார்த்தீங்கன்னா கடிகாரம், அபோவ்னா மேலே, டோர்னா கதவு. கார் வீட்டிற்கு பின்னால் உள்ளது. பின்னால்ன்றது தான் ப்ரிப்போசிஷன். அதுக்கு என்ன வரும், பிஹைண்ட்ன்ற வார்த்தை வரும். இந்த கார் இஸ் பிஹைண்ட் த ஹவுஸ். கார்னா மகிழ் பிஹைண்ட்னா பின்னால், ஹவுஸ்னா வீடு. பைக் பார்த்தீங்கன்னா வாயிலுக்கு முன்னால் நிறுத்துங்கள். பார்க் த பைக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட். பார்க்னா நிறுத்துங்கள், இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால், கேட்னா பார்த்தீங்கன்னா வாயில். அவள் என் அருகில் அமர்கிறாள். ஷீ சிட்ஸ் பிசைட் மீ. ஷீனா அவள், சிட்ஸ்னா அமர்கிறாள், பிசைட்னா பக்கத்தில், அருகில், மீனா எனக்கு. கடை வங்கியின் பக்கத்தில் உள்ளது. த ஷாப் இஸ் நெக்ஸ்ட் டு த பேங்க். ஷாப்னா கடை, ஈஸ்னா இருக்கிறது, நெக்ஸ்ட்னா பக்கத்தில், பேங்க்னா வங்கி. குழந்தை பெற்றோர்களுக்கு இடையில் நிற்கிறது. த சைல்ட் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் பேரண்ட்ஸ். சைல்ட்னா குழந்தை, ஸ்டாண்ட்ஸ்னா நிற்கிறது, பிட்வீன்னா இடையே, பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள். பள்ளி என் வீட்டிற்கு அருகில் உள்ளது. ஸ்கூல் இஸ் நியர் மை ஹவுஸ். ஸ்கூல்னா பள்ளி, ஈஸ்னா இருக்கிறது, நியர்னா அருகில், ஹவுஸ்னா வீடு. உங்கள் காலணிகளை அலமாரிக்குள் வையுங்கள். கீப் யுவர் ஷூஸ் இன்சைட் த கபோர்ட். கீப்னா வையுங்கள், ஷூஸ்னா காலணிகள், இன்சைட்னா உள்ளே, கபோர்ட்னா அலமாரி. குழந்தைகள் வெளியே விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அவுட் சைட். குழந்தைகள்னா சில்ட்ரன், ஆர் பிளேயிங்னா விளையாடி கொண்டு இருக்கிறார்கள், அவுட் சைட்னா வெளியே. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. த ஃபென்ஸ் இஸ் பில்ட் அரௌண்ட் த கார்டன். ஃபென்ஸ்னா தோட்டம், இஸ் பில்ட்னா அமைக்கப்பட்டுள்ளது, அரௌண்ட்னா சுற்றி, கார்டன்னா தோட்டம். குழந்தை திரைசலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. த சைல்ட் ஹைட்ஸ் பிஹைண்ட் த கர்டன். சைல்ட்னா குழந்தை, ஹைட்ஸ்னா ஒளிஞ்சிட்டு இருக்கு, பிஹைண்ட்னா பின்னால், கர்டன்னா திரைசீலை. நேரத்தை குறிக்கிற ப்ரிப்போசிஷன்ஸை பார்க்க போகிறோம். கூட்டம் இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரும், அட்டுன்றதான் வரும். அந்த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அட் 8 PM. மீட்டிங்னா கூட்டம், ஸ்டார்ட்ஸ்னா தொடங்குகிறது. என் பிறந்த நாள் திங்கட்கிழமை அன்று வருகிறது. கிழமைக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்ன்றது வரும். மை பர்த்டே இஸ் ஆன் மண்டே. மை பர்த்டேனா என்னோட பிறந்த நாள்.
மண்டேனா திங்கக்கிழமை. ஆன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்று அப்படின்னு அர்த்தம் தருவீங்க. நான் 2000ல பிறந்தேன். ஐ வாஸ் பார்ன் இன் 2000. ஆண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னுன்றது வரும். ஐனா நான் வாஸ் பார்னா பிறந்தேன். மதிய உணவுக்கு முன் வேலையை முடித்து விடுங்கள். ஃபினிஷ் ஒர்க் பிஃபோர் லஞ்ச். ஃபினிஷ்னா முடிச்சிடுங்க, ஒர்க்னா வேலையை, பிஃபோர்னா முன்பு, லஞ்ச்னா வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு. இரவு உணவுக்கு பிறகு நாம் பேசுவோம். வி வில் டாக் ஆஃப்டர் டின்னர். வீணா நாம், வில் டாக்னா பேசுவோம், ஆஃப்டர்னா பிறகு, டின்னர்னா இரவு உணவு. திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்த போது அவன் தூங்கிவிட்டான். ஹீ ஸ்லெப்ட் டூரிங் த மூவி. ஹீனா அவன், ஸ்லெப்ட்னா தூங்கிட்டான், டூரிங்னா போது, மூவினா திரைப்படம். நாங்கள் 2020 இருந்து இங்கு வசித்து வருகிறோம். வி லிவ் ஹியர் சின்ஸ் 2020. வீணா நாங்கள், லிவ்னா வந்து வசித்து வருகிறோம், ஹியர்னா இங்கே, சின்ஸ்னா இருந்து, 2020னா 2020. அவன் 2 மணி நேரம் படித்தான். He studied for 2 hours. ஹீனா அவன், ஸ்டடினா படித்தான், ஃபார் 2 ஹவர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமாக. இதை நாளைக்குள் முடித்து விடுங்கள். ஃபினிஷ் திஸ் பை டுமாரோ. ஃபினிஷ்னா முடிச்சிடுங்க, திஸ்னா இதை, பை டுமாரோனா நாளைக்குள். கடை இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். த ஷாப் இஸ் ஓப்பன் டில் 10 PM. ஷாப்னா கடை, இஸ் ஓப்பனா திறந்திருக்கும், டில் 10 PMனா 10 மணி வரை. நள்ளிரவு வரை படியுங்கள். ஸ்டடி அன்டில் மிட் நைட். ஸ்டடினா படியுங்கள், அன்டில்னா வரை, மிட் நைட்னா நள்ளிரவு. 2 நாட்களுக்குள் திருப்பி கொடுங்கள். ரிட்டர்ன் வித்தின் 2 days. ரிட்டர்ன்னா திருப்பி கொடுங்க, வித்தின்னா குள், 2 daysனா 2 நாட்கள், வித்தின் 2 daysனா 2 நாட்களுக்குள். நகர்வு மூமெண்ட்டை பற்றின ப்ரிப்போசிஷன்ஸ். நாங்கள் சென்னைக்கு பயணம் செய்கிறோம். வி ட்ராவல் டு சென்னை. வீணா நாங்கள், ட்ராவல்னா பயணம் செய்கிறோம், டூனா வந்து நோக்கிக்கு அப்படின்னு அர்த்தம் தரும். பூனை பெட்டிக்குள் குதித்தது. த கேட் ஜம்ப்டு இன்டு த பாக்ஸ். அங்கே ஒரு நகர்வு இருக்கு. கேட்னா வந்து பூனை, ஜம்ப்டுனா குதித்தது, இன்டுனா உள்ளே, பாக்ஸ்னா பெட்டி. சிறுவன் சுவரின் மீது ஏறினான். த பாய் கிளைம்டு ஆன் டு த வால். பாய்னா சிறுவன், கிளைம்டுனா ஏறினா, ஆன்டுனா மீது, வால்னா சுவர். அவன் அலுவலகத்தில் இருந்து திரும்பினான். ஹி ரிட்டர்ன்டு ஃப்ரம் ஆஃபீஸ். ஹீனா அவன், ரிட்டர்ன்டுனா திரும்பினான், ஃப்ரம்னா இருந்து, ஆஃபீஸ்னா அலுவலகம். குழந்தை படுக்கையில் இருந்து குதித்து இறங்கியது. த சைல்டு ஜம்ப்டு அவுட் ஆஃப் பெட். சைல்டுனா குழந்தை, ஜம்ப்டுனா வந்து குதித்தது, அவுட் ஆஃப்னா இருந்து, பெட்னா படுக்கை. நாங்கள் பாலத்தை கடந்து சென்றோம். வி மூவ்ட் அக்ராஸ் த பிரிட்ஜ். வீணா நாங்கள், மூவ்ட் அக்ராஸ்னா வந்து கடந்து சென்றோம் அர்த்தம். பிரிட்ஜ்னா வந்து பாலம். ரயில் சுரங்கப்பாதை வழியாக சென்றது. த ட்ரெயின் பாசஸ் த்ரூ த டனல். ட்ரெயின்னா வந்து தொடர்வண்டி, பாஸ்னா வந்து சென்றது, த்ரூனா வந்து வழியாக, டனல்னா வந்து சுரங்கப்பாதை. அவள் தெருவோரமாக மிதி வண்டியில் சென்றாள். ஷி சைக்கிள்டு அலாங் த ஸ்ட்ரீட். அதாவது அலாங் த ஸ்ட்ரீட்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரு ஓரமா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அவள் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். ஷி கேம் பேக் டு ஹோம். ஷீனா அவள், கேம் பேக்னா திரும்பி வந்தாள், டு ஹோம்னா வீட்டிற்கு. மருந்துகளை குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வையுங்கள். கீப் மெடிசன்ஸ் அவே ஃப்ரம் சில்ட்ரன். அவே ஃப்ரம் சில்ட்ரன்னா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எட்டாதவாறு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அனைவரும் வெளியேறும் வழியை நோக்கி நகர்ந்தனர். எவ்ரி ஒன் மூவ் டுவர்ட்ஸ் த எக்ஸிட். எவ்ரி ஒன்னா அனைவரும், மூவ்னா வந்து நகர்ந்தனர், டுவர்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி, எக்ஸிட்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறும் வழி. அவன் அலமாரியிலிருந்து புத்தகத்தை எடுத்தான். ஹி டுக் த புக் ஆஃப் த ஷெல்ஃப். ஹீனா அவன், டுக்னா வந்து எடுத்தான், புக்னா வந்து புத்தகம், ஆஃப்னா வந்து இருந்து, ஷெல்ஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா அலமாரி. நோக்கம் பர்போஸ், அதுக்கான ப்ரிப்போசிஷன்ஸை பார்க்க போகிறோம். இந்த பரிசு உங்களுக்கானது. திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. திஸ் கிஃப்ட்னா இந்த பரிசு, ஈஸ்னா இருக்கிறது, ஃபார் யூனா உங்களுக்காக. அவள் தன் குழந்தைகளுக்காக தியாகம் செய்தாள். ஷி சாக்ரிஃபைஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அர் சைல்டு. ஷீனா அவள், சாக்ரிஃபைஸ்னா தியாகம் செய்தால், ஃபார் த சேக் ஆஃப் அர் சைல்டுனா தன் குழந்தைக்காக அப்படின்னு அர்த்தம் தருது. வி woke up early in order to travel. வீனா நாங்கள், woke upனா எழுந்தோம், இயர்லினா சீக்கிரமாக, in order to travelனா வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்வதற்காக. மழை காரணமாக ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. The match was cancelled because of rain. மேட்ச்னா போட்டி, was cancelledனா ரத்து செய்யப்பட்டது, because of rainனா மழையின் காரணமாக. பழுதுபார்க்கும் பணியின் காரணமாக சாலை அடைக்கப்பட்டுள்ளது. The road is blocked due to repair work. ரோட்னா வந்து சாலை, இஸ் பிளாக்ட்னா அடைக்கப்பட்டுள்ளது, டியூ டுனா காரணமாக, ரிப்பேர் ஒர்க்னா வந்து பார்த்தீங்கன்னா பழுது பார்க்கும் பணி. கூட்டு முயற்சியால் நாங்கள் வெற்றி பெற்றோம். வி ஒன் தேங்க்ஸ் டு டீம் ஒர்க். வீனா நாங்கள், ஒன்னா வந்து வெற்றி பெற்றோம், தேங்க்ஸ் டு டீம் ஒர்க்னா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சியின் காரணமாக, கூட்டு முயற்சியால் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. மெத்தட் முறை, ப்ரிப்போசிஷன்ஸை பார்க்க போகிறோம். அவள் பேருந்து மூலமாக பயணம் செய்தாள். ஷி ட்ராவல்டு பை பஸ். ஷீனா அவள், ட்ராவல்னா பயணம் செய்தால், பை பஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து மூலமாக. அவள் பேனாவால் எழுதினாள். ஷீ ரோட் வித் எ பென். ஷீனா அவள், ரோட்னா எழுதினாள், வித் எ பென்னா வந்து பார்த்தீங்கன்னா பேனாவால். அவள் அச்சமின்றி பேசினாள். ஷீ ஸ்போக் வித்தவுட் ஃபியர். ஷீனா அவள், ஸ்போக்னா பேசனா, வித்தவுட் ஃபியர்னா வந்து பார்த்தீங்கன்னா
அச்சமின்றி ஆவணங்கள் கொரியர் மூலமாக அனுப்புங்கள். சென்ட் டாக்குமெண்ட்ஸ் வயா கொரியர். சென்ட்னா அனுப்புங்கள், டாக்குமெண்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்களை, வயா கொரியர்னா கொரியர் மூலமாக. அவன் கருவிகளை பயன்படுத்தி அதை சரி செய்தான். ஹி ஃபிக்ஸ்ட் இட் யூசிங் டூல்ஸ். ஹீனா அவன், ஃபிக்ஸ்டுனா சரி செய்தான், இட்னா அதை, யூசிங்னா பயன்படுத்தி, டூல்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கருவிகள். உறவு முறை, தொடர்பு இதை குறிக்கிறதுக்கு ரிலேஷன் ப்ரிப்போசிஷன்ஸை பயன்படுத்துவோம். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் டெல்லி. ஆஃப்னா வந்து உங்களுக்கு உடைய, இன் அப்படின்னு அர்த்தம் தரும். கேபிட்டல்னா தலைநகரம், ஈஸ்னா இருக்கிறது, ஆஃப்னா உடைய. சர்க்கரையுடன் கூடிய தேநீர் சுவையாக இருக்கும். டீ வித் சுகர் டேஸ்டஸ் குட். வித்னா உடன், டேஸ்டஸ் குட்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி. டெல்னா சொல்லுங்க, மீனா என்னிடம், அபவுட்னா பற்றி, யுவர்னா உங்களுடைய, ஃபேமிலினா குடும்பம். திட்டப்பணி தொடர்பாக கூட்டம் நடைபெற்றது. மீட்டிங் ஹெல்ட் ரிகார்டிங் ப்ராஜெக்ட் ஒர்க். மீட்டிங்னா கூட்டம், ஹெல்ட்னா நடைபெற்றது, ரிகார்டிங்னா தொடர்பாக, ப்ராஜெக்ட் ஒர்க்னா திட்டப்பணி. அவள் அவனை மணந்திருக்கிறாள். ஷீ இஸ் மேரிட் டு ஹிம். ஷீ இஸ் மேரிட் டு ஹிம். விடுமுறைகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. த அனௌன்ஸ்மெண்ட் மேட் கன்சர்னிங் ஹாலிடேஸ். அனௌன்ஸ்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு, மேட்னா வெளியிடப்பட்டது, கன்சர்னிங்னா வந்து பார்த்தீங்கன்னா குறித்த அப்படின்னு அர்த்தம் தருவீங்க. ஹாலிடேஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறைகள். ப்ரிபோசிஷன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புதுசாக இருந்த வார்த்தையை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.